இது வரைக்கும் பிரபு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நோக்கிறோம்னா ரேம் வந்து எப்படி பிசியில் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேம் எதுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா, ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடுக்காக தான் ரேமு. ஸோ இதில் நீங்கள் கம்மியான ரேம், அதாவது கவர்மெண்ட் லேப்டாப், ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பிசியாக எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரேம் கம்மி ஆச்சுன்னா உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடு கம்மியாகிடும். ஸோ அதனால தான் நம்ம ரேம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னோட ரேம் பார்த்தீங்கன்னா 4GB தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டினேன், உங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ப்ரோக்ராம்லாம் காட்டினதுனால பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் எவ்வளோ ரேம் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4GB நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ பெரிய பெரிய ஃபோட்டோஷாப் அதுமாரிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரே உங்களுக்கு 2GB அதுமாரி இருக்கும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியோட ஸ்பீடு ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம பென்ட்ரைவ் மூலிமா இந்த ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் 16GB கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த பென்ட்ரைவை நீங்கள் ரேம் பூஸ்டரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஸோ அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க உங்கள் பிசியில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எதுவுமே இல்லை. ஸோ நீங்களும் இந்த ஃபைல் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபார்மேட் பண்ணிங்க உங்கள் டிஸ்கை. ஸோ எதுவுமே உங்கள் பென்ட்ரைவில் இருக்காது மாரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்க்கிங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் எல்லாமே காட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஜிபி இருக்குது அப்படின்னா அவைலபிள் பேஸஸ் ஃப்ரீ பேஸ் எவ்வளோக்குன்னு காட்டும். ஸோ அதில் ரெடி பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெடி பூஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டோ நாட் யூஸ் திஸ் டிவைஸ்னு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிட்டு ஃபஸ்ட் டிஃபால்ட்டாக அந்த இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் த டிவைஸ்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி பூஸ்ட் கன்ஃபார்ம் அதாவது கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ரெடி பூஸ்ட்டுக்கு. ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிற ப்ரோக்ராம் ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பென்ட்ரைவில் ஸ்டோர் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரேம் பூஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஃபைல் தான் இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேம் நமக்கு ஸ்பீடாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இதிலே எதுவுமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் பார்த்தீங்கன்னா டிஸ்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக தான் வச்சிருந்தேன். இப்போ ரெடி பூஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராம் ஃபைலாம் இதில் ஸ்டோர் பென்ட்ரைவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுமாரி யூஸ் பண்ணும்போது உங்களோட பிசியோட ஸ்பீடு அதிகமாகும். ஸோ ரேம் காஸ்ட் அதிகமானால பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரும் கம்மி ரேட்டில் தான் வாங்கியிருப்பாங்க. ரேம் 2GB அது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரேமோட காஸ்ட் அதிகம். ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பென்ட்ரைவ் எப்பயுமே டிஃபால்ட்டாக பின்னாடி பேக் சைடே விட்டுட்டிங்கன்னா இதுமாரி நீங்கள் காஸ்ட் ரொம்ப கம்மி பென்ட்ரைவோட காஸ்ட்டு. ஏன்னா ரேமோட காஸ்ட் அதிகம். ஸோ அதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் எனக்கு இந்த டிவைஸ் வேணான்னா மறுபடியும் ரெடி பூஸ்ட்டில் உங்கள் பென்ட்ரைவ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மறுபடியும் ரெடி பூஸ்ட்டில் போயிடுங்க. ஸோ இப்போ உங்கள் பென்ட்ரைவ் இதுமாரி எனக்கு தேவையில்லை, எனக்கு ரேம் இது பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னு நினச்சிங்களா அதுமாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஜிபி ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த சைஸ் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதே சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் ரேமாக யூஸ் ஆகாது. நாட் யூஸ்ட் ஃபார் திஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ப்ரோக்ராம் ஃபைலில் அதில் எரேஸ் ஆகிட்டு மறுபடியும் சி டிஸ்க்லேயே போயிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் ரேம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீடு இப்போ இது மூலிமா பென்ட்ரைவ் மூலிமா உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மொபைலுக்கு எப்படி ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எஸ்டி கார்டு மூலிமா சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ போடணுமா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சி டிஸ்க்லேயே போயிடுச்சு. ஸோ இதுமாரி நீங்கள் ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.